ஃபஸ்ட்டு டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேற இல்லை, அவ்வளோ பெரிய டேரக்டரு சார், அதெல்லாம் பெரிய மேட்டரா சார் அப்படின்னு தூக்குனா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. நம்ம வெயிட்டாக இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னேன். அது ஷோர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு? ஷோர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீ நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னேன். இவங்க என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டே இல்லை சரி என்னமா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்குலாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலெக்டிங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னா. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ ஏதோ தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 ஒன்றும் ட்ரெயின் வருது சார். டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பாட் சிவா சார் சொன்னார் சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும், அவர் கீழே குடிச்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருக்காரு சார். அது கலகலப்பில் ஸ்கூட்டருக்கு அடியில் தேடுதான், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு எதுவும் ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலர் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அதை போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்றது பதிலாக என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவற வந்து ட்ரெயின் மேலே இல்லை கேமராமேன் மேலே இல்லை காற்று மேலே இல்லை லைட்டு மேலே இப்படி தான். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அவங்க ஒரு சிறு மனம் கொண்டாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷாட் வீணாயிடும். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.